தமிழ்நாட்டில் 4 வழிச்சாலைகளில் உள்ள டோல்கேட்டுகளில் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு உண்டு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான ஓட்டல்களும் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் இருக்கு. சரவணபவன் இருக்கு, வசந்தபவன் இருக்கு, ஆரியாஸ் இருக்கு, ஆரி நிவாஸ் இருக்கு, கௌரி சங்கர் இருக்கு, உடுப்பி இருக்கு, A2B இருக்கு. அதே போல அனைத்து விதமான அசைவ ஓட்டல்களும் இருக்கு. தங்கும் விடுதிகள் தாராளமா இருக்கு. ஃபங்க்ஷன் நடத்துவதற்கான ஹால் வசதிகளும் உள்ளன. உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு மேலும் ஒரு சிறப்பு சேர்க்கும் வண்ணமாக அன்னபூரணா மோட்டல், அதாவது தங்கும் வசதியுடன் கூடிய ஹோட்டல், ஒரே நேரத்தில் 50க்கும் அதிகமான வாகனங்கள் நிறுத்துவதற்கு ஆன வசதிகளுடன் கூடிய ஹோட்டல், அனைத்து ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் சங்கத்திற்கு சொந்தமான மோட்டல், அதாவது AOBOA மோட்டல் என்று சொல்கிறார்கள். ஆல் ஓம்னி பஸ் ஓனர்ஸ் அசோசியேஷன் மோட்டல். அதனுடைய சிறப்பு அம்சங்களை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம். சென்னையிலிருந்து திருச்சி மார்க்கமாகவும் திருச்சியிலிருந்து சென்னை மார்க்கமாகவும் பயணம் மேற்கொள்ளும் அனைவருக்கும் இது உபயோகமானதாக இருக்கும். பெஸ்ட் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம். இந்த சேனல் புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காணொளி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உபயோகமானதா இருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த சேனல்ல காணொளி போட்டவுடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஆதரவளிக்கும் அனைவருக்கும் நன்றி. சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி போகும்போது உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டுக்கு சென்று அடைவதற்கு 5 நிமிடத்திற்கு முன்பாக வண்டிப்பாளையம் என்னும் இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில், அதே போல திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி போகிற மாதிரி இருந்தால் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டிலிருந்து 5 நிமிட பயணத்தில் வண்டிப்பாளையம் என்னும் இடத்தில் தேசிய நெடுஞ்சாலையில் 6 ஏக்கர் பரப்பளவில் 6 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ளது அன்னபூரணா மோட்டல். அன்னபூரணா ஹோட்டல் தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களிலெல்லாம் இருக்கு. எப்படி அரசு விரைவு பேருந்தை விட ஓம்னி பஸ் வசதியானதாக இருக்கும் என்று நாம் நினைக்கிறோமோ, அதே போலத்தான் அன்னபூரணா ஹோட்டலும் சற்று வசதியானதாகத்தான் இருக்கும். சென்னையில் இருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு உளுந்தூர்பேட்டை வழியாக தினமும் 1000க்கும் மேற்பட்ட ஆம்னி பஸ்கள் இயக்கப்படுகிறது. தினமும் 50,000க்கும் அதிகமான பயணிகள் பயணம் செய்து வருகிறார்கள். உளுந்தூர்பேட்டை வண்டிப்பாளையத்தில் அமைந்திருக்கும் அன்னபூரணா மோட்டல் 2024 டிசம்பர் 24ஆம் தேதி துவக்கப்பட்டது. 20,000 சதுர அடியில் உணவகம், 2,000 சதுர அடியில் டீ பாயிண்ட் துவங்கப்பட்டு விட்டது. சுகாதாரமான கழிவறைகள் 24 மணி நேரமும் இலவச பயன்பாட்டில் உள்ளது. பஸ் மற்றும் கார்களுக்கு பேட்டரி சார்ஜிங் செய்யும் மையங்கள் திறக்கப்பட உள்ளன. பஸ்கள் பழுது பார்க்கும் மையம் திறக்கப்பட உள்ளது. கண்காணிப்பு கேமராக்கள் முழுமையாக்கப்பட்டுள்ளது. அவசிய தேவைக்கான அனைத்தும் ஒரே இடத்தில் கொண்டு வருவதற்கான பணிகள் நடந்து வருகிறது. அன்னபூரணா ஹோட்டலின் முன்பக்க தோற்றம். முன்பக்கத்தில் இடது ஓரமாக பிள்ளையார் கோவில் அமைக்கப்பட்டு புதியதாக கும்பாபிஷேகம் செய்யப்பட்டுள்ளது. கட்டிடப் பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
கட்டிடப் பணிகள் முழுமையடைவதற்கு மேற்கொண்டும் 6 மாதங்கள் ஆகலாம். தற்போது கடையும் டீ பாயிண்டும் மட்டும் துவங்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் விளையாடுவதற்கான பூங்கா அமைப்பதற்கான உபகரணங்கள். பூங்கா அமைக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் பூர்த்தியாகும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த அன்னபூரணா ஹோட்டல் திறப்பு விழாவின் போது வைக்கப்பட்டுள்ள விளம்பர போர்டைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அருகாமையில்தான் டீ பாயிண்ட் உள்ளது. அதனை நாம் இப்போது பார்க்க போகிறோம். டீ பாயிண்ட் 2000 சதுர அடியில் விசாலமானதாக அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு வகையான ஸ்நாக்ஸ்கள் இங்கே உள்ளன. மிகவும் அகலமானதாகவும் சுகாதாரமானதாகவும் இருக்கிறது. இங்கே உணவருந்த வருபவர்கள் ஒருவேளை தங்களுக்கு அன்னபூர்ணா ஹோட்டலில் உணவு சாப்பிட பிடிக்கவில்லை என்றால் இந்த டீ பாயிண்டில் வந்து தேவையான ஸ்நாக்ஸ் மற்றும் டீ அருந்துவதற்கு வசதியாக இருக்கிறது. டீ பாயிண்ட்டுக்கு வெளியே இன்னமும் பல்வேறு வகையான கடைகள் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடைகள் கட்டும் பணி நடந்து கொண்டே இருக்கிறது. அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்குள் இந்த கடைகள் அனைத்தும் கட்டி முடிக்கப்பட்டு முழுமையாக்கப்பட்டுவிடும் என்று தெரிவிக்கப்படுகிறது.